என்ன தெரியுமா? ஃபண்டமெண்டலிஸ்ட்னு பேர், அடிப்படைவாதிகள். இவங்க சும்மா தொப்பி தாடியும் போட்டுக்குவாங்க. இவங்களுக்கு நாலேஜ் கிடையாது. இவங்களுக்கு உலகத்தினுடைய போகிற போக்கில் உலகத்தோடு ஒட்ட ஒழுகிற மாண்பு இவர்களுக்கு தெரியாது. பத்தாக்குறைக்கு மதரசாக்கள் டெரரிசம் பரப்புகிறதுன்னு இவன் வேற அப்பப்போ டெரரிசம் என்று கலற்றி விடுவது. மதரசாக்களை குறித்து நிறைய தவறான கற்பிதங்கள் சமீப காலங்கள்ல வந்திருக்கு. ஆனால் உண்மை மதரசாக்கள் தான் சமுதாயத்தை என்ன கஷ்டம் வந்தாலும் காத்து கிடக்கிற பாதுகாவலர்களை உருவாக்கி தந்தது, போராளிகளை உருவாக்கி தந்தது. தெளிவோடு சொல்லுகிறோம், இந்திய முஸ்லிம்களிடம் சொல்லுகிறோம், 1947 சுதந்திரத்தை நீங்கள் சுவாசிப்பதற்கு அடித்தளமிட்டதும் உரமிட்டதும் தங்கள் உதிரத்தை கொடுத்ததும் உலமா பெருமக்கள் அத்தனை பேரும் மதரசால ஓதணும். எல்லாருமே ராணுவ முகாம்களில் ராணுவ பலத்தை வைத்து நீங்கள் விடுதலை பெறவில்லை. மதரசாக்களில் ஓதி முடித்து வெளிவந்த உலமாக்கள் எடுத்த தொடர் முன்னெடுப்புகளும் வீரியம் மிக்க போராட்டங்களும் தான் இந்தியாவிற்கு விடுதலை. மார்க்கம் சரியும் போதெல்லாம் இதை முன்னின்று கையில் எடுத்து பாதுகாத்தது உலமா பெருமக்கள். வெறுமனே நான் இந்திய சுதந்திர போரை மாத்திரம் சொல்லவில்லை, அதற்கப்புறமும் நிறைய, அதுக்கு முன்னாலும் அதற்கு பின்னாலும். உங்களுக்கு தெரியும், முகலாய பேரரசர்கள் எத்தனை பேர் நல்லவர்கள், நாதாக்கள் நிறைய பேர் இருந்தார்கள். அக்பர் போல ஆட்டம் போட்ட நிறைய பேர் இருந்தார்கள். அக்பர் போன்ற, ஜஹாங்கீர் போன்ற கொஞ்சம் அத்துமீறி சில நேரங்களில் போனவர்களை எதிர்த்து நின்று கேள்வி கேட்டு அவர்களை ஏறத்தான மண்ணை கப்ப வைத்தது முஜத்தித் அல்பதானி. சர்ஹந்தி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ். முஜத்தித் அல்பதானி மதரசாக்களில் ஓதி முடித்து வெளியே வந்தவர்கள், பெரிய ஆலிம் பெருந்தவை. தொடர் போராட்டம், குவாலியர் ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்து தரிசு நடத்தி கொண்டிருந்தவர்கள் அவர்கள். அடக்குமுறைகளுக்கு எதிராக அக்பரை எதிர்த்து உன்னுடைய தீனிலாகி தவறு என்று உரக்க பேசி நாட்டில் அரசனை மாற்றினார்கள், அரசனின் கொள்கையை மாற்றினார்கள், அதிகார மையங்களை மாற்றினார்கள். யார்? முஜத்தித் அல்பதானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல்